TNPSC Mentor. பேப்பர் 1ல ரெண்டு விதமான கொஸ்டின் இடம்பெற போது தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு கொஸ்டின், மொத்தம் 4 கொஸ்டின் எழுத போறீங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 25 கொஸ்டின் தலா 25 மார்க்கு தலா கொடுக்குறாங்க. மொத்தம் 100 மதிப்பெண்கள். அதில் நீங்கள் 25 எடுத்தாலே போதும், அதிகமாக எடுக்க தேவையில்ல, 25 எடுத்தாலே போதும், பாஸ் பண்ணிடலாம். இது பாஸ் பண்ணாதான் பேப்பர் 2 வந்து திருத்துறதுக்கே போகும். சரியா? ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம். 25 மார்க் எடுத்தால் போதும்னு நம்ம நினச்சாலும் இந்த பேப்பரில் நம்ம பாஸ் பண்ணாதான் செகண்ட் பேப்பரே நம்மளுடைய பேப்பரை திருத்துறதுக்கு கொண்டு போவாங்க. ஸோ அதனால் ரொம்ப முக்கியம், ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பேப்பரில். இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ஒன்லி டிரான்ஸ்லேஷன் தான், தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ். நம்ம ஸ்கூல் படிக்கக்கூடிய காலங்களில் காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேப்பரில் இந்த டிரான்ஸ்லேஷனுங்கிற ஒரு பகுதி வச்சுருப்பாங்க. அந்த டிரான்ஸ்லேஷன் என்ன செய்வாங்க, குறிப்பாக இங்கிலீஷில் இருந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. நம்ம வந்து இப்போ தமிழ்லேருந்து இங்கிலீஷும் போக போகிறோம். இப்போ நம்ம பேப்பர் 1 டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் சொல்கிறோம். இதற்கான சிலபஸ் எது அப்படின்னா டிஎன்பிசி கொடுத்துருக்குறாங்க. இந்த சிலபஸ்க்குரிய, அதாவது டிரான்ஸ்லேஷனுடைய சிலபஸ் மொத்தம் 9 ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. 1.1லேருந்து 1.9 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அந்த டாப்பிக்கில் இருந்து தான் டிரான்ஸ்லேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டாபிக்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ் புக்குகளில் இருக்குது, தமிழ் லாங்குவேஜ் புக்கில் இருக்குது, அது தவிர ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது, எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. ஓகேயா? இன்கேஸ் ஒரு டாபிக் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். அந்த ஹிஸ்ட்ரி புக்கில் உள்ளதை அப்படியே இங்கிலீஷ் மீடியம் புக்கை எடுத்து வாங்கி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ஓகே, தப்பிச்சுக்கலாம். ஆனால் தமிழ் புக்கில் உள்ள அந்த டாபிக்குகளை இங்கிலீஷில் நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு தமிழ்ல இருந்து அப்படியே இங்கிலீஷ் புக்கு இருக்கானா? இல்லை. இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர் வேற, புக்கு வேற. ஸோ அந்த சூழ்நிலையில் நம்ம டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் நம்ம பண்ணியே ஆகணும். அதுக்குரிய ஸ்கில் நம்மளுக்கு வந்தே ஆகணும். பெரும்பாலும் தமிழ் டு இங்கிலீஷ் பண்ணும் பொழுது சிரமங்களை நம்ம மேற்கொள்ளலாம். அதிக சிரமங்கள் எதை கம்பேர் பண்ணும் பொழுது? இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணும் பொழுது. ஏன் அப்படின்னா தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் போகும்பொழுது இங்கிலீஷ் சென்டென்ஸ் மேக்கிங் வரணும், இங்கிலீஷ் சென்டென்ஸ் மேக்கிங் வரணும். இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்பொழுது தமிழ் சென்டென்ஸ் மேக்கிங் நம்ம ஓரளவுக்கு கொண்டு வந்துடுவோம், ஈஸியாக கொண்டு வந்துடுவோம். ஒரு ஐடியா இருந்தாலே போதும், ஒரு பேராகிராஃபை எழுதிடலாம், அந்த அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு சிரமங்கள் என்ன அப்படின்னா வார்த்தைகள். இப்போ தமிழ் பேராகிராஃப்ல இருந்து ஒரு இங்கிலீஷ் பேராகிராஃபுக்கு போறோம்னா வார்த்தைகள் தெரிஞ்சாதான், ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஒரு நாய் அப்படின்னா டாக்குன்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை தெரிஞ்சாதான் நம்ம தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியும். அப்ப நம்ம அதுக்கு எலிஜிபிள் பண்ணிக்கணும். அதற்கான தகுதிகான் பருவம் தான் இது. மே மாசம் கால்ஃபார் பண்ண போறாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் தான் கால்ஃபார் பண்ண போறாங்க. ஒரு 2 மாசம் டைம் கொடுப்பாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் நடந்து முடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாசம் டைம் கொடுப்பாங்க. அப்போ மெயின் எக்ஸாம் நடக்கும். அன்றைய தேதி உட்கார்ந்து டிரான்ஸ்லேஷன் நம்ம பழக முடியாது. ஏன்னா அவ்வளவு வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கும். சரியா? ஸோ வார்த்தைகள் தெரிஞ்சாதான், தமிழ் வார்த்தைகளுக்கு இணையான ஆங்கில வார்த்தை தெரிஞ்சாதான் டிரான்ஸ்லேஷன் முழுமையாக பண்ண முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம அது முடியுமா? முடியாத? முடியும், கண்டிப்பா நம்மளால முடியும். நம்மளுக்கு காலம், தகுதியான காலம் ஒரு 6 மாசம் இருக்கு. 6 மாசத்துக்குள்ள நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்லோவா லேர்ன் பண்ணா கூட கண்டிப்பாக ஓரளவு நம்ம பாஸ் தானே பண்ணணும். 2 கொஸ்டின் கேட்க போறாங்க, தமிழ் டு இங்கிலீஷ் கேட்க போறாங்க. ஓரளவு எழுதுனா கூட அதுலயே 25 மார்க் வாங்கிடலாம். ஸோ அதனால ஸ்லோ அண்ட் ஸ்டடி போனா கூட இதை வந்து நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம், இந்த பேப்பரை பாஸ் பண்ணிடலாம். அதற்கு நீங்கள் உங்க முதல் வேலை என்ன அப்படின்னா ஆங்கில வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சுக்கணும். தமிழ் வார்த்தைக்கு இணையான ஆங்கில வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சுக்கணும். சார் நான் இதுக்கு எங்க போகிறது அப்படின்னா, உங்க சமச்சீர் புத்தகத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி கலை சொற்கள், தமிழ் புக் எடுத்துக்கிட்டாலும் கலை சொற்கள் கொடுத்துருக்குறாங்க, சோசியல் புக் எடுத்தாலும் கலை சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. அதை பாருங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் புக்கை எடுங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் அந்த வார்த்தைகள் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டே வாங்க, அது தெரிஞ்சுக்கணும். அது தவிர முடிஞ்சா ஏதாவது ஒரு இங்கிலீஷ் பேப்பரை எடுத்துக்கிட்டு, ஹிந்து பேப்பரோ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரோ ஏதாவது ஒரு இங்கிலீஷ் பேப்பரை எடுத்துக்கிட்டு டெய்லி அட்லீஸ்ட் ஹெட்லைன்ஸாவது வாசிக்க பழகுங்க.
ஹெட்லைன்ஸில் உள்ள உங்களுக்கு நேரம் கம்மியாக இருக்கலாம், எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இங்கிலீஷ் பேப்பர் முழுசாக படிக்க முடியாது, அதனால் அட்லீஸ்ட் ஹெட்லைன்ஸை படிங்க. ஹெட்லைன்ஸ் உள்ள வார்த்தைகளுக்கு மீனிங்கை தெரிஞ்சுக்கோங்க, அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே வாங்க. ஹெட்லைன்ஸ் படிக்க பழகிட்டீங்க அப்படின்னா ரீஜனல் நியூஸை படிங்க. ஏன்னா உங்கள் பக்கத்தில் உள்ள ஏரியாவுடைய நடந்த செய்திகள் உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகளாக இருக்கும். அந்த செய்திகளுக்குரிய பேப்பருடைய அங்கத்தை பாருங்க, அந்த பாட்டை எடுத்து வாசிங்க, அதில் உள்ள வார்த்தைகளை தெரிஞ்சுக்கோங்க, அந்த வார்த்தைகளுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கிட்டே வாங்க. டெய்லி ஒரு ½ இங்கிலீஷ் பேப்பருக்கு ஸ்பெண்ட் பண்ணி வார்த்தைகளை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டே வாங்க. ஒன்று வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிடும் பொழுது அதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் ரைட்டு தான். இன்றைய தேதிக்கு ஒரு 10 வார்த்தைகள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. அப்பக்கப்போ ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க. டெய்லி 10 அல்லது 20 அல்லது 30 வார்த்தைகளோ நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு 6 மாத காலம் இருக்குது, 180 நாட்கள் இருக்குது, நிறைய வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் தெரியும், புதிதாக வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நீங்கள் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் போகும்பொழுது வார்த்தைகள் அதிகமாக தெரிந்தால் ஈஸியாக டிரான்ஸ்லேஷன் பண்ணிடலாம். முதல் வேலை அது. இது நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடி டெய்லி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல். ஒரு நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணணும்னா, எலிஜிபிலிட்டி பேப்பரில் நீங்கள் பாஸ் பண்ணணும்னா இது செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலை. ஓகேயா? நெக்ஸ்ட் அடுத்து ஒரு தமிழில் ஒரு வாக்கியம் இருக்கு, அதை இங்கிலீஷில் நீங்கள் எழுத போறீங்க அப்படின்னா அந்த தமிழ் உள்ள வாக்கியத்துக்கு இங்கிலீஷ் சென்டென்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரியணும், ஆங்கிலத்தினுடைய வாக்கிய அமைவு தெரியணும். ஆங்கிலத்துடைய வாக்கிய அமைவு தெரியாம நம்ம என்ன செய்ய முடியாது, டிரான்ஸ்லேஷன் பண்ணவே முடியாது. ஸோ ஆங்கிலத்தினுடைய வாக்கிய அமைவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? அடுத்து முக்கியமானது நெக்ஸ்ட், வாக்கிய அமைவை தெரிஞ்ச பிறகு அடுத்து நம்மளுக்கு என்ன தெரியணும், முக்கியமாக டென்சஸ் தெரியணும். டென்சஸ் காலங்கள் நீங்க படிச்சிருப்பீங்க, ஸ்கூல் ஏஜ்ல படிச்சிருப்பீங்க, 12 காலங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த டென்சஸ் உடைய பயன்பாடு, அந்த டென்ஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சாலே போதுமானது. ஒரு இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனாக இருக்கட்டும் அல்லது தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனாக இருக்கணும், இந்த டென்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சாதான், பேசிக் நாலேஜ் தெரிஞ்சாதான் சரியான முறையில் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கின்ஸ் டெவலப்பிங், ப்ரிசைஸ் ரைட்டிங், அந்த மாதிரி நீங்கள் போகும்பொழுது குறிப்பாக ஒரு பேராகிராஃப் கொடுத்து இல்லை ஒரு கின்ஸை கொடுத்துட்டு அது பேராகிராஃபாக டெவலப் பண்ணும்பொழுது, கின்ஸ் டெவலப்பிங் சொல்லுவாங்களா, கின்ஸை கொடுத்துட்டு பேராகிராஃபாக டெவலப் பண்ணும்பொழுது அதில் முக்கியமாக பயன்படக்கூடியது டென்ஸ் அண்ட் வாய்ஸ் பயன்படும். டென்சஸ் தெரியணும், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் தெரியணும். ஓகே, ஒரு பேராகிராஃபை நல்ல விதமாக நீங்கள் கொண்டு போய் டிரான்ஸ்லேஷனை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா அதற்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா வாய்ஸஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் தேவைப்படுது. அது தவிர டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் சொல்லுவாங்க, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் சொல்லுவாங்க. நேர்கூற்று அயற்கூற்று தமிழில் படிச்சிருப்பீங்க, அதுதான் டைரக்ட் இன்டைரக்ட். இது தவிர பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், WH கொஸ்டின்ஸ் இருக்கு, SR நோ கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்போ அந்த கேள்விகள் எப்படி கேட்கப்படும் அப்படிங்கிற ஒரு தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தவிர பார்த்தீங்கன்னா ஃப்ரேசஸ் அண்ட் கிளாசஸ், வாக்கிய தொடர்கள், சொற்றொடர்கள், வாக்கிய தொடர்கள், இது தொடர்பாகவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் நம்மளுடைய கின்ஸ் டெவலப்பிங்காக இருக்கட்டும், ப்ரிசைஸ் ரைட்டிங்காக இருக்கட்டும், டிரான்ஸ்லேஷனாக இருக்கட்டும் மெருகேற்ற மாதிரி இருக்கணும். அதாவது ஸ்கூல் பிள்ளைங்க எழுதுறத விட நம்ம கொஞ்சம் அதிகமாக நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நம்ம டிஎன்பிசி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட வேண்டியது. இது தவிர ப்ரிப்போசிஷன் ஒரு ஏரியா இருக்கு, ப்ரிப்போசிஷன் அண்ட் ஆர்டிகல்ஸ், அந்த ஏரியாவை நம்ம தெரிஞ்சுக்கணும், முக்கியமான ஏரியா. இது இல்லாமல் டிரான்ஸ்லேஷன் நல்லபடியாக இருக்காது, கின்ஸ் டெவலப்பிங் நல்லபடியாக இருக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம நான் சொன்னது என்ன சொன்னேன், வேர்ட்ஸ் நீங்கள் அப்போ வெக்காபுலரின்னு சொல்லுவாங்க, வேர்ட்ஸை நிறையா தெரிஞ்சுக்கணும். அதாவது தமிழுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகளை நிறையா தெரிஞ்சுக்கணும், அது டெய்லி ப்ராக்டிசஸில் கொண்டு வரணும். இது தவிர கிராமர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டென்ஸ் பேட்டர்ன், அதாவது சென்டென்ஸ் பேட்டர்னை தெரிஞ்சுக்கணும், எப்படி ஆங்கில வாக்கியம் அமையணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்கிய அமைவுல வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும். ஒரு சென்டென்ஸை எழுதுறோம் ஆங்கிலத்தில், அந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த வார்த்தைகளை நம்ம புட்டப் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது தவிர ஒரு வாக்கியம் முழுமையான மீனிங்கை கொடுக்கணும் அப்படின்னா டென்சஸ் தெரியணும், வாய்ஸஸ் தெரியணும், டைரக்ட் இன்டைரக்ட் தெரியணும். அதே மாதிரி நம்மளுடைய பேராகிராஃபை மெருகேற்றுற மாதிரி மிகவும் அழகாக ஸ்கூல் படிக்கிற பசங்களோட நல்லபடியாக நம்ம எழுதணும் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை தெரியணும், ப்ரிப்போசிஷனை தெரியணும், ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ் தெரியணும். இன்னமும் நிறைய இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு வந்தாதான் டிரான்ஸ்லேஷனை நம்ம தெளிவாக பண்ண முடியும். ப்ரிசைஸ் ரைட்டிங், கின்ஸ் டெவலப்பிங், காம்ப்ரிஹென்சிவ் ரைட்டிங்கை நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். இந்த 5 டாபிக்களுக்கும் நம்ம இங்கிலீஷ் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த இங்கிலீஷ் ஃபண்டமெண்டலை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான்
டிஎன்பிசி மென்டார் உங்களுக்கு கொடுக்க போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு சென்டென்ஸ் பேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதுவும் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி கிடையாது. நம்மளுக்கு என்ன தேவை, அதாவது குரூப் 2 மெயின் எக்ஸாமில் எலிஜிபிள் ஆகிறதுக்கு என்ன தேவை அதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். அது மாதிரி வேர்ட்ஸை வந்து எப்படி பயன்படுத்துறது, டென்சஸை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, அந்த டென்ஸில் உள்ள வாக்கியங்களை எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்கிறத சொல்லித் தர போகிறோம். கின்ஸ் டெவலப்பிங் நம்ம சொல்லித் தர போகிறோம். கின்ஸ் டெவலப்பிங் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, ஆக்டிவ் வைஸ் ஸ்பேஸ் வைஸ் தேவைப்படுது, அதை உங்களுக்கு சொல்லித் தர போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமரை ஃபண்டமெண்டல்ஸை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லிக் கொடுக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பழக்க முடியும். அப்படியே பழகிக்கிட்டே வருவோம். இன்பிட்வீன் கேப்பில் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. என்ன மெயின் ரிலேட்டடான பேப்பர் 1 பேப்பர் 2 ரிலேட்டடான டெஸ்ட் எழுத போகிறீங்க. டெஸ்ட் எழுதுல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க, சைடு பை சைடாக எழுதிட்டே வாங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணுறதை சைடு பை சைடாக பண்ணிகிட்டே வாங்க. அதுக்காக எல்லாம் படித்து முடிச்சுட்டு தான் டெஸ்ட் எழுதுனா நீங்கள் 3 மாதம் கழிச்சு தான் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் எழுத முடியும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒவ்வொரு வாரமும் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. அந்த டெஸ்ட்டில் கேட்கப்பட்ட வினாக்களுக்காவது டிரான்ஸ்லேஷனை பழகிக்கிறீங்க. அந்த டெஸ்ட்டில் கேட்கப்பட்ட வினாக்களுக்காவது ப்ரிசைசைசிங்கை பழகுறீங்க, கின்ஸ் டெவலப்பிங்கை பழகுறீங்க, காம்ப்ரிஹென்ஷனை பழகுறீங்க. அப்படி பழகிட்டே போனாதான் நீங்கள் நாளடைவில் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பேக்ரவுண்டில் கிராமரை தெரிஞ்சுக்கிட்டு வரீங்க, வேர்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு வரீங்க. ஒரு 4 மாதம் தொடர்ச்சியாக இதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 மாத எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக ஓரளவு எலிஜிபிள் ஆகக்கூடிய பேப்பர் 1ல் எலிஜிபிள் ஆகக்கூடிய தகுதியை நீங்கள் பெறுவீங்க. பேப்பர் 2ல் ப்ரிசைஸ் ரைட்டிங் ரொம்ப ஈஸி, கின்ஸ் டெவலப்பிங் ரொம்ப ஈஸி, காம்ப்ரிஹென்சிவ் ரைட்டிங் ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள வகையில் ஒரு டெஸ்ட் பேஜ் அண்ட் கிளாஸ் பேஜை வந்து கொண்டு போக முடியும். ஸோ தொடர்ச்சியாக பின்பற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி இன்று வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரோ தான், அதாவது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக என்ன தேவைங்கிறது ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். அதுக்கடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், லெட்டர் ரைட்டிங் கிளாஸ் எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இது கின்ஸ் டெவலப்பிங் தனித்தனியாக ஒரு வாரத்துக்கு ஒரு கின்ஸ் டெவலப்பிங், ஒரு வாரத்துக்கு ஒரு ப்ரிசைஸ் ரைட்டிங், அந்த மாதிரி கிளாஸ் கொடுக்க போகிறேன். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கிளாஸ் கொடுக்க போகிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் பின்பற்றீங்கன்னா அடுத்து வரக்கூடிய குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமை ப்ரிலிமினரி கம் மெயின்ஸுக்கு நீங்கள் படித்து அடுத்து வரக்கூடிய குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு வேலையில் நீங்கள் உட்காந்துடலாம். அந்த அளவுக்கு டிஎன்பிசி மென்டார் உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்க போது தொடர்ச்சியாக பின்பற்றுங்க. நன்றி.